அன்பும் அறிவும் சார்ந்த ரசிக பெருமக்களுக்கு ரெட்ரோ ரசிகன் சேனல் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். இந்த பாட்டை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அந்த பாட்டில் நடனமாடிய சகல திறமையும் பொருந்திய திரைப்பட நடிகை காஞ்சனா சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகை காஞ்சனா எங்கே பிறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய 1939ஆம் வருடம் ஆகஸ்ட் 16ஆம் நாள் ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் கரவாடிங்கிற சிற்றூரில் பிறக்கிறாங்க. அவங்க குடும்பம் வந்து பெரிய சாஸ்திரிய பிராமண குடும்பம், உயர் ரக பிராமண குடும்பம். ஒரு 18 வயது பூர்த்தி ஆகும்போது சினிமா வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அஞ்சலி பிக்சர்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய பழம்பெரும் நடிகை அஞ்சலி தேவி அப்படின்னு சொல்லி அவங்க அஞ்சலி பிக்சர்ஸ்னு ஒரு பேனர் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து தெலுங்கில் ஒரு படம் எடுக்கிறாங்க. நாகேஸ்வர ராவ் அஞ்சலி தேவி ஜோடியாக நடித்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வர்ண சுந்தரி அப்படின்னு எடுக்கிறாங்க. அது அஞ்சலி தேவியோட ஆதி நாராயண ஒரு மியூசிக் டைரக்டர் தெரியும். அவங்க ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமஸ் டைரக்டர், ஃபேவரட் டைரக்டர் யாருன்னு வேதாந்தம் ராகவையான்னு ஒருத்தர். அந்த வேதாந்தம் ராகவையாங்கிற டைரக்ஷனில் அந்த படம் நடிக்கிறாங்க. அதில் ஹீரோயின் காஞ்சனா நடிக்கிறாங்க 1958. அதுக்கப்புறம் 59 ஒரு படத்தில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. சுவர்ண சுந்தரின்ற படம் 57ஆம் வருடம் வெளியாகி மிகப்பெரிய தெலுங்கில் வெற்றி அடையுது. அந்த வெற்றி பெற்ற படத்துக்கு அப்புறம் 58 ஒரு படம் நடிக்கிறாங்க. அது ஒரு சாதாரண ஒரு படங்கள் நடிக்கிறாங்க. அது ஒரு சுமாரான வெற்றியை பெறுது 58. அதே நம்ம அஞ்சலி பிக்சர்ஸ் 1957 எடுத்த படத்தை தமிழில் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணாளனே மங்கையின் பாக்கியம் அப்படின்னு ஒரு பேரில் படம் எடுக்கிறாங்க. அந்த மணாளனே மங்கையின் பாக்கியம் அப்படின்ற படத்தில் யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், அஞ்சலி நடிக்கிறாங்க. அங்கே நாகேஸ்வரா அஞ்சலி நடித்து ஹிட்டான அந்த படத்தை இங்கே மணாளனே மங்கையின் பாக்கியம் எடுக்கிறாங்க. அதில் வசுந்தரா தேவி இயற்பெயர், காஞ்சனாவோட இயற்பெயர் வசுந்தரா தேவி. வசுந்தரா தேவின்ற பேர்லேயே அந்த மணாளனே மங்கையின் பாக்கியத்தில் நம்ம கதாநாயகி காஞ்சனா நடிக்கிறாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பயங்கர ஃபேமஸ் ஆகுது. அந்த படம் பெரிய ஹிட் ஆகி ஃபேமஸ் ஆகிற நேரத்தில் அவங்க குடும்பம் அப்படியே சென்னைக்கு குடிபெயர்றாங்க. சென்னைக்கு குடிபெயர்ந்து மேற்கொண்டு படிப்பை தொடர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. நல்லா படித்து மெரிட்டில் பாஸ் பண்ணி நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்து அவங்க வந்து இந்த சினிமா விட்டு ஒதுங்கியே படிப்புக்கு இது பண்ணுறாங்க. அவங்க குடும்பம் எப்படி ஒரு சூழல்னு கேட்டிங்கன்னா, காஞ்சனாக்கு அன்பு செலுத்த அந்த தாய் தகப்பனா பெரிய அளவில் அந்த அன்பு கிடைக்கல. சகோதரி மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸாக பழகுறாங்க. அந்த அன்புக்கு ஏங்கி தெவிக்கிற ஒரு காலகட்டங்களில் அவங்க அந்த படிப்பு படிக்கும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு, அங்கே உள்ள பேக்ரவுண்டில் உள்ள நண்பர்கள் தான் பழக்கம். அது உங்கள் மனசை கொஞ்சம் மாற்றுது. படித்து மிகப்பெரிய ஒரு அதாவது நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக, நம்பர் 1 மாணவியாக அவங்க தேர்வு பண்ணி அரசு ஒரு ஏர் ஹோஸ்டஸ், அதாவது விமான பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்றாங்க. அவங்க விமான பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த ஏர்லைன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பணக்காரங்க மட்டும்தான் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த விமான நிறுவனத்தில் பணிப்பெண்ணாக நம்ம காஞ்சனா பணியாற்றுறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், சி.வி. ஸ்ரீதர் புதுமை இயக்குனர் தமிழ் திரைப்படத்தில் ஒரு கதாநாயகியை தேடிக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் அந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணி போக வர காஞ்சனாவை பார்க்குறாரு. காஞ்சனாவோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டையுமே அன்பாக அனுசரணையாக தனக்கு கிடைக்காத அன்பு மற்றவங்ககிட்ட அவங்க ரொம்ப அன்பாக அனுசரணையாக பழகுறாங்க. அந்த விமான பணிப்பெண்கள்லேயே இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் எல்லார்ட்டையும் க்ளோஸாக முகம் சுளிக்காமல் நல்ல விதமாக பாந்தமாக பழகுறது ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அவர் ஒரு படம் தயார் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ யோசிச்சுக்கிட்டு நமக்கு சரியான கதாநாயகி கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க வந்து நினச்சி காஞ்சனாவை அணுகிறாங்க. அப்போ முதல்ல காஞ்சனா சம்மதிக்கலை. அப்புறம் ஸ்ரீதர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்படிமா நீ அன்புக்கு இது பண்ணுற, உனக்கு நல்லபடியாக நடி, திரையுலகத்தில் பேர் வாங்கலாம், நல்ல ஒரு உனக்கு எதிர்காலம் காத்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சி.வி. ஸ்ரீதரோட வற்புறுத்தலுக்கு இணங்கி அந்த படத்தை நடிக்கிறாங்க.
அந்த படத்தில் வசுந்தரா தேவின்னு ஏற்கனவே ஒரு நடிகை இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வைஜெயந்தி மாலாவோட அம்மா. அவங்க ஃபேமஸான நடிகை. அப்போ அந்த பேரை காஞ்சனா அப்படிங்கிற பேரை ஸ்ரீதர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம காஞ்சனாவுக்கு வைக்கிறாங்க. வசுந்தராஜின்ற பேரில் நடிச்சிட்டு இருந்த நடிகைக்கு காஞ்சனான்ற பேரை வச்சு காதலிக்கு நேரம் இல்லைன்னு ஒரு படம் எம்ஜிஆர் சிவாஜி டாமினேட் பண்ணியிருந்த திரையுலகத்தில் முதல்ல புதுமுகங்களை வச்சு அவர் ஈஸ்ட்மன் கலரில் ஒரு படம் எடுக்கிறார். அதுதான் காதலிக்கு நேரம் இல்லை. அந்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஜாம்பவான்கள் நடிகர்கள், பயங்கரமான நடிகர்கள். டிஎஸ் பாலையா ஒரு பக்கம், நாகேஷ் ஒரு பக்கம், முத்துராமன் ஒரு பக்கம். அதில் தான் ரவிச்சந்திரன் அறிமுகமாகிறார். முத நடிகர் ரவிச்சந்திரன் அறிமுகமாகிறது. காஞ்சனாவும் அதில் தான் அறிமுகமாகிறாங்க. ராஜஸ்ரீன்னு ஒரு நடிகை. எல்லாம் நடித்த காலையில் படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தில் முத்துராமனுக்கு அவங்க வருவாங்க, இணையராக வருவாங்க. முத்துராமன் கூட அந்த படம்னே சொல்ல முடியாது. அந்த காஞ்சனாவோட திறமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு புன்முறுவல் பூத்த முகம்தான் இருக்கும். அப்படி ஒரு அழகான முகம். அவங்களுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 மொழி 8 மொழி புலமை பெற்றவங்க. இந்திய மொழின்னு இல்லை, இந்திய மொழியில் உள்ள 4 மொழி, ரஷ்ய மொழி, ஃப்ரெஞ்சு மொழி, ஆக மொத்தம் 7-8 மொழியில் புலமை பெற்று அவங்க காஞ்சனா சிறந்து விளங்குறாங்க. அப்போ அந்த படம் வருது. அந்த படம் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய வெற்றி அடையுது. சில்வர் ஜூப்ளி 25 வாரங்களுக்கு முன்னே ஓடுது. அதில் நடித்த 50 பேர் வாங்குகிறாங்க. அந்த 64 காலகட்டம் சிவாஜி எம்ஜிஆருங்கிற திரையுலக சக்கரவர்த்திகளுக்கு நடுவில் ஒரு புதுமுகங்களை போட்டு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்குற. அதுதான் ஸ்ரீதர புதுமை இயக்குனர் நம்ம சொல்கிறோம். அந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே அவங்க எப்படி விமானப்படி பண்ண வானத்தில் உயர்ந்தாங்களோ அந்தளவுக்கு திரையுலகில் ரசிகர்கள் மத்தியில் மிக உயரத்துக்கு போகிறாங்க. ஆக அருமையான நடிகை, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு அந்த நடிகை பேர் வாங்குறாங்க. இன்னொன்று மாடர்ன் ட்ரெஸ்ஸு, அந்த என்னென்ன உடைகள் இருக்கோ, சேலை சட்டை பாரம்பரிய உடை அம்புட்லேயுமே அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கு காரணம் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் தான். அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணி ஹிட்டான அந்த 64 ஹிட்டான உடனே 1965ஆம் வருடம் ஒரு படம் வருது அவங்களுக்கு வாய்ப்பு. அதில் யாருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்கன்னா ஏவிஎம் ராஜன், வீர அபிமன்யுன்னு ஒரு படம். அந்த வீர அபிமன்யுன்னு படத்தில் ஏவிஎம் ராஜனுக்கு இணையாக நடிக்கிறாங்க. அரசர் கால சம்மந்தப்பட்ட படங்கள், அந்த உடைகளுக்கு அவங்களுக்கு சூட் ஆகுது. அதுக்கும் அவங்க முகம் பொருந்துது. அந்த படம் அந்த கூட கேட்டிருப்பீங்க, பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன். அந்த தேன் தேன்னே வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டு மிக பிரபலம். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. 1964 சூப்பர் ஹிட் ஆகி வர்றாங்க. 65 வீர அபிமன்யு படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. சூப்பர் ஹிட் ஆகி பெரிய நடிகைங்கிற அந்தஸ்துக்கு அவங்க வந்துடுறாங்க. பெரிய நிறுவனம் ஜெமினி நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெமினி நிறுவனம் மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லி நடிகர் திலகத்தை வைத்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் நடிகர் திலகத்துக்கு 6 பெண் குழந்தைகள். அப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணி பெண் குழந்தையை அதில் நடிக்கிறாங்க காஞ்சனா. யார்? நடிகர் திலகத்துக்கு மகளாக நடிக்கிறாங்க. அதில் தான் செல்வி ஜெயலலிதாவும் அதில் மகளாக நடிக்கிறாங்க, இன்னொரு மகளாக. அந்த படம் 66 அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. பயங்கர 100 நாள் ஓடி வெற்றி படம் ஆகுது 66. அந்த வெற்றி பயணத்திலே பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள் திலகத்து கூட ஜோடி சேர்றாங்க. மக்கள் திலகத்து கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் பாவைன்னு ஒரு படம், அது 66 ஈஸ்ட்மன் கலரில் பறக்கும் பாவை டி.ஆர். ராமண்ணா எடுக்கிறாரு. அதில் எப்படி கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, மக்கள் திலகத்து மேலே ஆசைப்பட்டு வில்லி கலந்த ஒரு ரோலு அதுலேயும் பின்னி எடுக்கிறாங்க. அந்த படம் ஓரளவு சுமாராக போகுது. 60-70 நாள் படமாக அது போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1967 அவங்களுக்கு தான் மிகப்பெரிய திருப்பு முனைன்னா அந்த 67 வருடங்களை சொல்லலாம். ஏன்னா அடுத்து பழையபடி நடிகர் திலகத்து கூட தங்கைன்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. ஏசி துருவச்சந்திரன் டைரக்ட் பண்ணுறாரு. அது 67 கே பாலச்சந்தர் பாமா விஜயம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி ரோல் பாருங்கள், எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக காமெடி கலந்த முத்துராமனுக்கு இணையாக பழையபடி காதலி நிலைக்கு அடுத்து இணையாக நடிக்கிறாங்க. அந்த பாமா விஜயம்ன்ற ஒரு படம். அதே காலகட்டத்தில் ஏற்கனவே அறிமுகமான ரவிச்சந்திரன் ஏவிஎம் படம், ஏவிஎம் நிறுவனம், பாமா விஜயம், அதே மாதிரி தங்கை யார் பாலாஜி, சுஜாதா சினியார்ட்ஸ் எடுக்கிறாங்க. பாலாஜி எடுக்கிற படம் 3 படமுமே ஹிட் ஆகுதுங்க. அதாங்க எவ்வளோ ஒரு சிறப்பு அம்சம். தங்கை படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. பாமா விஜயம் குடும்ப பாங்கான அமைதியான நகைச்சுவை கலந்த இடத்துலையும் சொல்லிக்கிறாங்க.
த்ரில்லர் படம், ஜேம்ஸ் பாண்ட் பாண்டியில் த்ரில்லர் படமாக ஏவிஎம் எடுக்கிறாங்க. அதே கண்கள் ஈஸ்ட்மன் கலரில். அந்த படமும் ஹிட் ஆகுது, ரவிச்சந்திரன் இணையாக நடிக்கிறாங்க. பாட்டு பூராமே சூப்பர் ஹிட் ஆகுது. அந்த 67 அவங்க திரையுலகம் வர்றதா மறக்க முடியாத ஒரு வருடம். தங்கை, அதே மாதிரி பாமா விஜயம், அதே கண்கள் எங்கேயோ போயிட்டாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1969 மறக்க முடியாத ஒரு வருடம் அவங்களுக்கு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே ஸ்ரீதர் பழையபடி இணைகிறாரு காஞ்சனா கூட. 64 அறிமுகமாக்கிட்டு அதுக்கப்புறம் 69 சிவந்தமன் ஒரு படம் எடுக்கிறாரு. முத தமிழ் திரையுலகத்தில் வெளிநாடுகளுக்கு போய் படமாக்கப்பட்ட படம் அந்த படம். அந்த படத்தை பற்றி என்ன ஒரு சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா, அதில் இளவரசியாக சித்திரலேகாவாக வருவாங்க காஞ்சனா. அந்த இளவரசிக்கு அச்சஸில் அப்படியே பொருந்துவாங்க. அது ஒரு சோசியலிச கம்யூனிசம் கலந்த ஒரு புரட்சி படம். சிவந்தமன் சொந்த மண்ணை மீட்கிறதுக்கு போராடக்கூடிய ஒரு படம். அதில் இளவரசியே சாதாரண ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக சிவாஜி வருவார். அதை லவ் பண்ணுற மாதிரி படங்கள் அமைச்சிருப்பார் ஸ்ரீதர். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. 69 வெளிநாட்டில் போய் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி மதுரை சென்ட்ரலில் தான் 20 வாரங்கள் ஓடுது அந்த படம். மதுரை சென்ட்ரலில் 20 வாரங்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னா, பட்டத்து ராணின்ற பாட்டுக்கு ஒரு அரேபிய ஷேக்கா நடிகர் திலகம் வருவார். பொதுவாக நடிகர் திலகம் முன்னாடி நடிக்கிறதுக்கே நடிகர்கள் கூச தயங்குவாங்க. அதில் ஆடி நடிக்கணும். சவுக்கடியை என்னென்ன 15வது சவுக்கடியில் அதில் வில்லனை வர நம்பியாரை கொல்லணும். அப்படி பிளான் பண்ணி அரங்கு அமைச்சிருப்பார். பிரம்மாண்டமான அரங்கு. ஸ்ரீதர் அமைச்சிருக்க அரங்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட அரங்கு. அதில் துப்பாக்கியோடு சிவாஜி ஒரு சவுக்கோடு ஒரு ஆட வைக்கிற சீனு பிரமாதமாக நடனம் பண்ணியிருப்பாங்க. அந்த நடனம் இருக்குது பாருங்கள், எகிப்து நடனம் அருமையாக பண்ணியிருப்பாங்க. எல்லா ஈஸ்வரி பாட்டுக்கு வாயசைப்பு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. காஞ்சனா அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. அதில் கூட சச்சு ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட அதில் சொல்லணும், அந்த சவுக்கு சும்மா சாதாரண டம்மி சவுக்கு தான் இருந்தாலும் நுனி பட்டதில் முதுகுக்கு பின்னாடி அது நடிகர் திலகம் தெரியல, ஸ்ரீதருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியலையா. அந்த ரத்தம் கண்ணி போய் அந்த வலி அப்படியே இருந்திருக்கு அவங்களுக்கு. அதை பொறுத்து அந்த படத்தை நடித்து முடித்ததுக்கு சச்சு அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சச்சுட்ட காமிச்சிருக்காங்க. சச்சு பார்த்துட்டு கதறி அழுதுருக்காங்க. எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நடிச்சிருக்காங்க பாருங்கள். நடிகர் திலகத்துக்கும் தெரியாமல், இயக்குனர் ஸ்ரீதருக்கும் தெரியாமல் அந்த வழியை பொறுத்துக்கிட்டே அவங்க நடித்து அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டுக்கு எல்லாரும் ஈஸ்வரி பாடின இணையான பாட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, இனியும் வரப்போகிறதில்ல. அந்த பாட்டை லதா மங்கேஷ்கரை பாட சொல்லியிருக்காங்க தெலுங்கில் தர்த்தின்னு ஒரு படத்தில். லதா மங்கேஷ்கர் அந்த ஹம்மிங் பாட முடியாமல் அந்த பாடகி யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஈஸ்வரியும் தமிழ்நாட்டில் ஒரு பாடகி இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தெலுங்கு அந்த இந்தி திரையுலகத்தில் ஜாம்பவான் லதா மங்கேஷ்கர் அவங்க நேரில் சால்வை போட்டு பாராட்டி அவங்கள எல்லாரும் ஈஸ்வரியை பாராட்டின வரலாறு உண்டு. அப்படி ஒரு பதிவும் இருக்குது. எல்லாரும் ஈஸ்வரி அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பாங்க. அதுக்கு அவ்வளோ அற்புதமாக நடனம் நடிப்பாங்க காஞ்சனா. அந்த படம் அப்படி ஒரு அருமையான படம். அர்ப்பணிப்பு உணர்வோடு அவங்க நடித்த அந்த படம் 1969ஆம் வருடம். குறிப்பாக ஒரு படத்தை சொல்லணும், சாந்தி நிலையம். காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் காஞ்சனா இணைந்து நடித்த படம். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சுசீலாவுடன் இணைந்து முதல் பாடிய பாட்டு இயற்கை எனும் இளைய கண்ணி. இன்றைக்குள்ள நியூ ஜென்ரேஷன் கூட அந்த பாட்டை விரும்பி கேட்பாங்க. அந்த சாந்தி நிலையத்தில் ஏறக்குறைய அந்த 4-5 குழந்தைகளை பராமரிக்கிற தாய் போன்ற கேரக்டரில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெமினி கணேசனோட காதல் வாயப்பட்டு அந்த பாட்டு பாடுற மாதிரி சீன் இருக்கும். அப்படி ஒரு யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகை காஞ்சனா அவர்கள் அந்த படத்தில் மிக அற்புதமாக நடிச்சிருப்பார். அந்த பாட்டு இயற்கையினும் இளைய கண்ணின்ற பாட்டு பட்டி தொட்டியில் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் எதிரொலித்த ஒரு பாட்டு. படமும் ஹிட்டாச்சு. அந்த சாந்தி நிலையம் அந்த படம் அந்த சாந்தி நிலையம் அப்படிங்கிறது அமைதிக்கு தகுந்த மாதிரி அதில் அருமையான கேரக்டர் பண்ண காஞ்சனா. அதுக்கப்புறம் பல படங்கள் நடித்தாங்க. நடிகத்தோடு நடித்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மக்கள் தூரத்தோட நானியன் பிறந்தேன்னு ஒரு படம் நடித்தாங்க. அந்த நானியன் என்பது கிட்டத்தட்ட இந்தியாவின் மாபெரும் தங்கத்தில் 10 வாரங்கள் ஓடிய படம். அது அசோகா பிரதர்ஸ்னு விஜயா சொந்தமாக எடுத்த படம். அது ஓரளவு 10 வாரம் நல்ல ஓரளவு ஓடி அதிலே ஒரு புகழ் வருது. அந்த 70களுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, அடுத்து ஸ்ரீதர் ஒரு படம் எடுக்கிறாரு, அவளுக்கென்று ஒரு மனம்னு. அதுலேயும் காஞ்சனா தான் ஹீரோயின். ஸ்ரீதர் அதாவது காஞ்சனாவோட வளர்ச்சியில் ஸ்ரீதரோட பங்கு மிக முக்கியமானது.
3 வருடம் நெடுவழியில் திரும்ப திரும்ப ஒரு ஹிட்டு கொடுக்குறதுல சிறிதர மிஞ்சிற யாரும் முடியாது. அவ்வளோ திறமையாக அவளுக்குன்ற ஒரு மனம் ஜெமினி கணேசனுக்கு இணையாக நடிச்சிருப்பாங்க. அது கலர் படம், ஓரளவு வெற்றி அடைஞ்ச படம் தான். அதுவும் சுமாரான வெற்றி தான். இருந்தாலும் அந்த ரசிகர்கள் மத்தியில் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கில் பாடல்கள் பூராமே அருமை, அழகாக எடுத்துருப்பாங்க. முத்துராமனுக்கு அது எப்படி ரோல்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த ரோலை கொடுத்துருப்பார். ஏன்னா முத்துராமன் வந்து சிவாஜி முத்துராமன் வந்து ஸ்ரீதருக்கு ஒரு ஆஸ்தான ஹீரோ மாதிரி. அவங்க 2 பேரை வச்சு ஏகப்பட்ட படம் அவர் எடுத்திருக்காரு. நெஞ்சிருக்கும் வரை, சிவந்தம்மன், இந்த மாதிரி நிறையா எடுத்திருக்காரு. அந்த இதில் மிக அற்புதமாக அது அவளுக்கு ஒரு படத்தை நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனு ஒரு சரித்திரம், நிறைய தொடர்ந்து லாரி டிரைவர், ராஜா கண்ணு நிறையா நடித்தாங்க. கடைசியாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாலேருந்து ஒதுங்குறாங்க. அவங்க ஒதுங்கி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு டாப் மோஸ்ட்டாக சம்பாதிச்ச காலகட்டத்தில் உறவினர்களே அவங்களுக்கு இடைஞ்சலாக வந்து ரொம்ப படம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி, பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி அவங்கள பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய கோடீஸ்வர ஜாதகம், ஜமீன்தார், பெரிய பெரிய ஆளுகள்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதை அவங்க தவிர்த்துருக்காங்க, தட்டி விட்டுருக்காங்க. இந்த இப்போ திருமணமாகி போயிட்டா நமக்கு வர வருமானம் போயிருமோன்னு உறவினர்களாலேயே அவங்களுக்கு தெரியாமே அது நடக்குது. அவங்க நடிக்கிறாங்க. அப்படி நடித்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 72, 70, 80 காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஜானின்னு ஒரு திரைப்படம் தெரியும் உங்களுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி 2 படத்தில் நடித்த மகேந்திரன் இயக்கி வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஸ்ரீதேவி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதில் ரஜினிக்கு அம்மாவை அவங்க நடித்தாங்க. அதுக்கப்புறம் பகடை 12ன்னு ஒரு படம் உலகநாயகன் கமலஹாசன் நடித்தது. அதில் கமலுக்கு அம்மாவாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மௌனராகம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. வக்கீலாகவே வருவாங்க. மணிரத்னம் எடுத்து மிக சூப்பர் ஹிட் ஆன படம் மௌனராகம். அந்த மாதிரி அவங்க நடித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க 87, 90 வரைக்கும் கூட அவங்க நடித்தாங்க. ஏறக்குறைய தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் இதுகெல்லாம் சேர்த்து இப்போ 200 படத்துக்கு மேலே நடித்த மிகச்சிறந்த ஒரு நாயகி. அவங்களுக்கு எப்போ அது தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க பெங்களூரில் போய் இருக்காங்க. உறவினர்கள் வதந்தியை கிளப்பி விடுறாங்க. 40 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு திருமணம் ஆகலை. குடும்பத்துக்காகவே உழைச்சி ஒரு தியாக செம்மலாக அவங்க இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்தில். அப்போ இவங்க பத்திரிக்கை மூலமாக பல தவறான செய்திகளை பரப்புகிறாங்க. அதாவது திருமணத்திலே நாட்டம் இல்லை காஞ்சனாக்கு, நாங்களே எவ்வளோ வற்புறுத்தி கூட அவங்க சம்மதிக்கலை அப்படின்ற மாதிரி உண்மைக்கு புறமான தகவலை பரப்பும்போது அவங்க மனசு ரொம்ப புண்பட்டு திருப்பி வர்றாங்க. இப்படிப்பட்ட உறவினர்களுக்காக நம்ம சம்பாரித்து கொடுத்தோம், இந்த சொத்தை இவங்க இப்படி அனுபவிக்கலாமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அன்னைக்கு மதிப்புக்கு 8 கோடி மதிப்பிலான அவங்க சொத்து இருக்குது. அந்த ஜிஎன் செட்டி சாலையில் இருக்க ஒரு நிலத்தை அது அந்த அவங்ககிட்ட வந்து போராடி நான் மீட்டு அது பாருங்கள், அந்த தன்மானம் பாருங்கள் காஞ்சநாடு, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த சொத்தை மீட்டும்போது குடும்ப பிரச்சனை யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்திருக்காங்க. அன்றைக்கி அவங்க நினச்சிருந்தா மக்கள் திலகத்திலோ நடிகர் திலகத்திலோ சொல்லியிருந்தா அவங்க முயற்சி பண்ணி நடிகர் சங்கம் மூலமாகவே மீட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை அவங்க விரும்பலை. குடும்ப விஷயம் நமக்குள்ளே இருக்கணும், யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே கேஸ் போட்டு வக்கீல் வச்சு நடத்தி அந்த கேஸில் ஜெயிச்சு அந்த 8 கோடி ரூபா சொத்துக்கான பத்திரத்தையும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போய் ஆன்மீகத்தில் நாட்டமாக இருக்கிறதுனால அங்கே போய் ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு ஜிஎன் செட்டி சாலையில் ஒரே ஒரு பங்களா அவங்க தங்கச்சி கிரிஜா பாண்டேவோட அவங்க இன்றைக்கி வரைக்கும் அங்கே தான் வசிக்கிறாங்க. மிகச்சிறந்த நடிகை அவங்க பரிமளித்த காலத்திலேருந்து சம்பாதித்த காலத்திலேருந்து அதிகம் ஆசைப்பட்டதில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு அவங்களுக்கு. அப்புறம் சினிமா நடிகர்கள் சம்மந்தமாக கொஞ்சம் அந்த பழைய நடிகர்கள் பூரா புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சி முதலமைச்சராக இருக்கும்போது சந்திக்கிற காலகட்டம் வந்துச்சு. அப்போ அதில் சந்திக்கும்போது அவங்க மனம் விட்டு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. பேசும்போது சித்ராலயா, கோபு, இந்த மாதிரி சச்சு நெருங்கிய வட்டாரங்கள் அவங்க சொன்ன விதை கேட்டு பழையபடி சினிமாவில் நடிக்க அவங்க கடைசியாக நடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டான்னு ஒரு ஃபேமஸ் நடிகர், தெலுங்கில் தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு பாட்டியாக நடித்தாங்க ஒரு படம். அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. தங்கை சரியாக பராமரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வதந்தியெல்லாம் கிளப்பி விட்டாங்க. ஆனால் தங்கை வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்கள நல்லா பார்க்குறாங்க. இது காஞ்சனா சொன்ன பதிவு. இன்றைக்கி வரைக்கும் நிம்மதியாக இருக்காங்க, ஆன்மீகத்தில் நாட்டமாக இருக்காங்க. மக்கள் திலகம், நடிகர் திலகம், நவரச திலகம், ஏவிஎம் ராஜன், எஸ்எஸ்ஆர், ஜெமினி கணேசன், ஏகப்பட்ட நடிகர்கள் நடித்த அந்த நடிகை. அந்த 2ஆம் தலைமுறை வந்து கமல் ரஜினி உட்பட நடித்த அந்த நடிகை. 3ஆம் தலைமுறை விஜய் தேவரகொண்டா வரைக்கும் நடித்த நடிகை.
இன்றைக்கி அமைதியாக அந்த ஆன்மீகத்தில் நாட்டமாக அவ்வளோ அழகாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 16 இன்று பிறந்தநாள் காணும் திரைப்பட நடிகை காஞ்சனா அவர்களுக்கு உலக ரசிகர்கள் சார்பாகவும் தமிழ் சினிமா ரசிகர்கள் சார்பாகவும் ரெட்ரோ ரசிகர் நேயர்கள் சார்பாகவும் அவர்கள் நீடூழி வாழ்ந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் பூரண நலம் பெற்று வாழ ரெட்ரோ ரசிகன் சார்பாக நான் இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.